இங்கே பாருங்கள், அப்படியே அந்த அட்மாஸ்பியர் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இறங்கி அப்படி ஜம்முன்னு குளிக்கலாங்க, அப்படி இருக்குது. இதில் ஒரு கோவில் இருக்குது, இப்படியே நடந்து போனோன்னா அந்த கோவிலுக்கு உள்ளே போயிடலாம். இடுப்புலலாம் ரத்தமாக இருக்குது. ஒரு பொண்ணு தலையை விரித்து போட்டு பேசிகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு கடைசியில் இருக்கிற கடற்கரை கிராமத்துக்கு தான் வந்து போக போகிறோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிராமம் மணப்பாடு. ஆல்ரெடி நம்ம மணப்பாடுக்கு போயிருந்தாலும் நிறைய விஷயங்களை இப்போ ரெனோவேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இப்போ நான் நிற்கிற இந்த பிளேஸ் என்னவாக இருக்கும்? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அறிவரசன் vlogs. இட்ஸ் மீ அறிவரசன். நான் இப்போ இருக்கிற இந்த பகுதி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓடுற இந்த தாமிரபரணி ஆறு பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு வந்து இந்த பாசனம் இருக்குல்ல, விவசாயத்திற்கு பாசனத்துக்கு இந்த தண்ணி தான் வந்து பயன்படும். இங்கே பாருங்கள், அப்படியே அந்த அட்மாஸ்பியர் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இறங்கி அப்படி ஜம்முன்னு குளிக்கலாங்க, அப்படி இருக்குது. இதில் ஒரு கோவில் இருக்குது, இப்படியே நடந்து போனோன்னா அந்த கோவிலுக்கு உள்ளே போயிடலாம். நான் பார்த்த உடனே இந்த சைடு வந்து அப்படியே நிப்பாட்டிட்டேன். இந்த வியூ தான் ஒட்டு மொத்தமாக அப்படி இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? நான் சொல்ல மறந்துட்டேன்ல, இந்த பகுதி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இது ஆறுமுக மங்கலத்திலேருந்து ஏரல் போகிறதுக்கான ஒரு ரூட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரோடே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. சைடு தண்ணி இருக்கும், மரங்களால் சூழ்ந்த ஒரு பாதை அப்படிங்கிறதே சொல்லலாம். நான் போகும்போது நிறைய விஷயங்களை வந்து காட்டுறேன். முக்கியமாக நம்ம மணப்பாடுக்கு போயிட்டு தெரிஞ்ச விஷயத்தையும் பார்த்துக்கலாம், தெரியாத விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணலாம். இந்த வீடியோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், என் கூட தொடர்ந்து இணைஞ்சு ட்ராவல் வந்து பண்ணுங்கள். இது வந்து சேர்மன் கோயில். இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கோயில். ஆனால் வந்து தாமிரபரணி வற்றாத ஆறு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்போவுமே வந்து தண்ணி ஓடிட்டே இருக்கும், எப்போவுமே வற்றாது. நீங்கள் பார்த்தது வேணால் இங்கே தண்ணி வற்றி போய் பார்த்துருக்கலாம், ஆனால் அங்கே வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு. எப்போவுமே இப்படி தான் வந்து தண்ணி வந்து ஓடும். இது வந்து ஒரு ஒரு டைம் வந்து வெள்ளம் வரும்போது இந்த பாலமே வந்து துண்டிச்சிருச்சு. அப்படி வந்து ஒரு சரியான வெள்ளம். நம்ம இப்படி தான் போகணும். சரி, போகிறத வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதை காட்டணும் அப்படின்னு நினச்சேன், காட்டியாச்சு. நம்ம போகலாமா? ஸோ கழுதைகளை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த தூத்துக்குடியில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பார்த்தீங்களா, கழுதை இப்படி தான் வந்து வச்சுருக்காங்க. இன்னமும் வந்து தூத்துக்குடிக்குள்ளே வந்து கழுதைகள் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நான் மணப்பாடு வரும்போதெல்லாம் வந்து ஒரு வியூ வந்து பார்ப்பேன். மணப்பாடு ஒரு வியூ அப்படின்னா, மணப்பாடு போகிறதுக்கு முன்னாடி நான் நிற்கிற இந்த பிளேஸ் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். இந்த வியூ தான். ஸோ இந்த பாலத்துக்கூடி தான் போய் அந்த மணப்பாடு உள்ளக்க வந்து போக வேண்டியிருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 சர்ச்சுமே வந்து தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சர்ச்சு, செகண்ட் சர்ச்சு, தேர்ட் சர்ச்சு. ஸோ அந்த சர்ச்சு தான் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச்சு. ஏன்னா அங்கேருந்து பார்த்தா தான் அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்து இருந்து அந்த கடலை பார்க்க முடியும். இது ரெண்டுமே வந்து ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு சர்ச்சு. ஸோ எப்போவுமே நான் வந்தேன்னா இந்த வியூ வந்து நின்று ரசித்து பார்த்துட்டு போவேன். இந்த இடத்துல வந்து வண்டி பார்க் பண்ண முடியாது. நீங்கள் கார்லலாம் வரீங்கன்னா முன்னாடியே நிப்பாட்டிக்கிட வேண்டியிருக்கும். பைக்குனால ஒரு ஓரத்தில் வந்து நம்ம வந்து நிப்பாட்டியாச்சு. நல்லா இருக்குல்ல? வாங்க நம்ம வந்து உள்ளக்க போயிட்டு அதையும் உங்களுக்கு வந்து காட்டுறோம்.
ஃபைனலாக வந்து மணப்பாடு சர்ச்சுக்கு வந்துட்டோம். இந்த ஆப்போசிட் இருக்கிற அந்த ஒரு கிராஸ். நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் வந்து பண்ணிக்கிடுவேன். வாங்க அப்படியே போயிட்டு பீச் பக்கத்தில் இருந்துட்டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்டுறேன். ஸோ இந்த சைடு ஒரு பீச், இந்த சைடு ஒரு பீச் வந்து உண்டு. இது வந்து 1581களில் வந்து கட்டியிருக்கிறாங்க போர்ச்சுகீசியர்கள் வந்த காலத்தில். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் காட்ட போகிறேன். இந்த மணப்பாடு பகுதியில் தான் வந்து அலை வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இங்கே வந்து இந்த கயாக்கிங்லாம் வந்து நடத்துவாங்க. இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் அதிகமாக அலை வர்ற இடம் அப்படின்னா அது மணப்பாடு தான். அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இங்கே தான் கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. அலையை மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். பேசிகிட்டே வரேனே கடலை காட்டலையா அப்படின்றான். இங்கே பாருங்க, இதுதான் அது. இப்போ வரும் பாருங்க, இந்த இடத்துல பெரிய அலையாக வருங்க. இங்கே முக்கியமாக இங்கே குளிக்கிறதுக்கு வந்து அலோடு வந்து கிடையாது. குளிச்சிடாதீங்க. குளிச்சிங்கன்னா உள்ளுக்கு தான் போகணும். இந்த பீச்சு ரொம்ப அழகாக இருக்குங்க. பக்கத்தில் போய் காட்டும்போது அந்த அலை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். முன்னாடி நான் வரும்போது இந்த லைட் ஹவுஸில் வந்து அலோடு வந்து கிடையாது. இப்போ அலோடு வந்து, ஆனால் டைமிங் வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். முன்னாடி நான் வரும்போது அந்த சைடு வந்து கல்லெல்லாம் போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அங்கெல்லாம் வந்து போகலாம். அதுவும் நான் உங்களுக்கு வந்து போயிட்டு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். இப்போ இந்த பிளேஸை மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். அலை வர்றது அப்படியே பக்கத்தில் உங்களுக்கு காட்டுறேன். இது அலை இல்லைங்க, இப்போ வரும் பாருங்க அலை, அதுதான் அலை. வேற லெவலில் இப்போ உங்களுக்கு எழும் பாருங்க. எப்படி இந்த பீச் வியூவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம கீழே இறங்கி பீச்சுக்கு வர்ற மாதிரியான ஒரு செட்டப் அப்படி இருக்கு. இது ஒரு பெரிய மணல் திட்டு தான். இந்த சர்ச்சு வந்து மேலே இருக்கு, கடல் வந்து கீழே வந்து இருக்கு. நான் ரசிச்சுட்டு உங்களுக்கு அந்த வியூ வந்து காட்டுறேன் பாருங்க, நல்லா இருக்கும். கடலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்து காட்டியிருப்பேன். நிறைய டூரிஸ்டர்ஸ்லாம் வந்து வந்திருக்காங்க. ஏன்னா வந்து வீக் எண்டு அப்படிங்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வாரீங்க அப்படின்னா யாருமே இருக்கக்கூடாது. நான்லாம் வர டைம் வந்து இதுலலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து இருக்காங்க, ஒரு 100 பேர்கிட்ட இருக்காங்க. நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப வைப் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா பயமாக இருக்கும். அது வேறு ஒரு விஷயம். நான் ஒரு டைம் வரும்போது வந்து சரியான ரெயின் டைமு, அப்படியே கடல் வந்து ஏற்கனவே பிளாக்காக தான் இருக்கும். அந்த மேகமும் கருப்பாக இருக்கிறதுனால லைட்டாக ஒரு சின்ன பாட்டில் வந்து இந்த சூரிய ஒளி அடிக்கும் பாருங்க, அப்படியே அங்கேருந்து அந்த கடலே ஜொலிக்கும். அப்படி இருக்கும். வேற லெவலான ஒரு பிளேஸ் அப்படின்னா தூத்துக்குடியிலே இந்த மணப்பாடு மட்டும்தான். இங்கே பாருங்க, நம்ம வந்த பகுதி வந்து மேலே இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது கீழே இருக்கும். இங்கேருந்து இந்த கடல் அலை அரிச்சு தான் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஷேப்பில் வந்து இருக்கும். இப்போ கடல் அலை அது வரைக்கும் வந்து அரிச்சிருக்கு. அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதில் பவளப்பாறைலாம் தெரியுதுல்ல. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே கட்டுற இந்த பில்டிங்லாம் அந்த காலத்தில் வந்து கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பவளப்பாறையை வச்சு கட்டின இந்த சர்ச்சும் நிறைய பில்டிங்ஸும் இருக்குது. இங்கே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு அப்படியே எடுத்து அப்படியே கட்டியிருக்காங்க. ஏன்னா இதுதான் வந்து அந்த தற்சார்பு வாழ்வுன்னு சொல்லுவாங்களே, இது வேறு எதுவுமே வச்சு கட்டலை. ஆனால் அவங்க தான் வந்து மேற்கொண்டு இதெல்லாம் டெவலப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, சவேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஒரு குகையில் இருந்து மத போதகம்லாம் வந்து செஞ்சுருக்காரு.
அவர் வாழ்ந்த அந்த குகையில் வந்து நல்ல தண்ணி கிடைக்கிற ஒரு கிணறு வந்து இருக்குது. அதில் நீங்கள் கோரி குடிச்சிங்கன்னா தண்ணி வந்து ஸ்வீட்டாக வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. வங்காள விரிகுடாக்கு அழகே இந்த மணப்பாடு தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் அங்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு பாட்டு இருக்கா, அதை காட்டுறேன். அது வேற லெவலில் இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து கடல், நீர்ப்பறவை அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து நீர்ப்பறவை படம் ரொம்ப பிடிக்கும். அதனுடைய எல்லா பகுதியுமே இங்கே எடுத்தது தான். என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு செம்ம க்ரௌடாக இருக்குங்க. இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து இங்கே வர டூரிஸ்ட், அவங்களுக்காக வந்து ஃபுட்டு, கடல் மீன் இதெல்லாம் வந்து சமைச்சு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நானும் சான்ஸ் கிடைச்சேன்னா ஃபிஷ் வந்து ட்ரை வந்து பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து சீ ஃபுட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பார்ப்பேன். மெயினாக என்னென்னா பட்ஜெட்டாக இருக்கா இல்லையாங்கிறத ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா பட்ஜெட்டாக இருந்தால் தான் நம்மளுடைய பட்ஜெட் ட்ராவலில் வந்து எக்கனாமிக்கலாகவே இருக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, அதையும் பார்க்குறேன். நான் சொன்னோம்ல சபரியர் குகை அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா, அதுக்கு கீழே ஒரு கிராஸ் இருக்கும். அதுக்கு கீழே தான் வந்து சபரியர் குகை இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு இங்கேன்னு ஒரு வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த வியூவை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா கடல் அரிப்பு வந்து தடுக்கிறதுக்கு தான் இப்படி வந்து கட்டியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் நடத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஷூட் வந்து எடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி இடம் வந்து நம்ம தூத்துக்குடி சைடுலாம் இல்லை, நிறைய இடங்களில் வந்து இருக்காது. ஆனால் இங்கே கட்டியிருக்காங்க. இது ஒரு கர்வு மாதிரி கட்டியிருக்காங்க. மெயினாக வந்து கடல் தண்ணி வருது பார்த்தீங்களா, கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அங்கே போவோம். எனக்கு அங்கே தான் ரொம்ப வைப்பாக இருக்குது. அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் காட்டுறேன். எனக்கு என்னென்னா அந்த முக்கு வரைக்கும் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மணப்பாடு அது வரைக்கும் தான் வர முடியும். இப்போ தான் வந்து ரீசெண்டாக இதெல்லாம் போட்டிருக்காங்களா. இப்போ நான் இங்கே போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் எனக்கு ஆசைன்னா என்னென்னா, இந்த இருக்கா இது அப்படி என்ன தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க. இங்கே பாருங்கள், அது வாட்டுக்கு தூக்கி மேலே தூக்கி போட்டிருக்காங்க மக்களே. மேலே ஏறி வலிக்கி விழுந்துட்டேன்னா வேணாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கல்லை தான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அப்படி அடுக்கி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல. ஒரு வேளை இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே வந்து எடுக்கலாம். தரமான பிளேஸு, எல்லா இடத்துலையும் எடுக்கலாம். அப்படியே இந்த பீச் ஓரத்துலேயே எவ்வளோ எடுக்கலாம், இந்த இடத்துல எடுக்கலாம். அப்படியே ட்ரோன்ஸ் எல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். வாங்க, நான் எடுக்கிறேன். நான் எடுக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். சொல்லி முடிக்கல, எனக்கு பின்னாடி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ லவ் சீன்னு நினைக்கிறேன். இடுப்புலலாம் ரத்தமாக இருக்குது. ஒரு பொண்ணு தலையை விரித்து போட்டு பேசிகிட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஆட்கள் கிரியேட்டிவாக வந்து இங்கெல்லாம் வந்து எடுக்கிறாங்களே. இதுக்கு மேலே போனேன்னா விபரீத முடிவாயிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே டேஞ்சர்ஸ் ஃபெல்லோலாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். இருந்தாலும் நம்ம ஜாக்கி சேன்லாம் பார்த்துருக்கோம், 2 ஃபைட்லாம் போடலாம். ஆனால் நம்ம கேஜெட்லாம் இருக்குல்ல, அதனால் ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு இங்கே நின்று பார்த்துட்டு அப்படி போகலாம். இங்கே வரைக்கும் வந்தாச்சு. எனக்கு என்னென்னா, இந்த ஏரியா பக்கத்துக்கு வந்தேன்னா கண் எரியுது, எதுக்குன்னு தெரில. இந்த இங்கே வந்து ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் அந்த இருக்குல்ல, அங்கேருந்து ஏதோ ஒன்று வந்து கண்ணை வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கெட்டப் எப்படி இருக்கு மெயினா அதை சொல்லுங்கள். எங்கே போனாலும் இதுதான் போடுவேன், அது வேறு விஷயம்.
இப்போ தான் ரீசெண்டாக போடுறதில்ல, மீதி எல்லா வீடியோஸ்லையும் இது இல்லாமல் இருக்காது. எப்படி மொத்த வியூ அழகாக இருக்குல்ல. இங்கேருந்து மணப்படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு வேளை என்கிட்டலாம் ட்ரோன் இருந்துச்சுன்னு நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கே ஒரு நாள் ஆக்கிடுவேன். அப்படி ஷாட் எடுப்பேன். அவ்வளோக்குள்ளே அழகாக வந்துருக்கு. சேபியர் குகைக்குள்ள வந்து போன பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து க்ரௌட் இருக்காது. இந்த டைம் வந்து செம க்ரௌடு. அந்த முன்னாடி வந்து அந்த கிணத்துல உள்ள தண்ணியை வந்து நான் வந்து குடித்ததே இல்லை. ஆனால் இந்த டைம் வந்து நான் குடிச்சு பார்த்தேன். ஆனால் அந்த ஸ்வீட்டாக சொல்கிற மாதிரி ஸ்வீட்டாலாம் இல்லை. லைட்டாக வந்து ஒரு உவர்ப்பு, அதாவது பவளப்பாறைகளில் வந்து தண்ணி வந்து எப்படி ஃபில்டர் ஆகுமோ அப்படி ஃபில்டர் ஆகி வந்த தண்ணி தான் வந்து இந்த தண்ணி. இது நேச்சராகவே இந்த ஃபில்டர் ஆகி அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி தான் வந்து இருக்குது. ஆனால் லைட்டாக அந்த பவளப்பாறையினுடைய அந்த டேஸ்ட் வந்து இருக்கும். குடிச்சு பார்த்தேன். ஓகே, இதை குடிச்சு தான் வந்து அவர் வந்து ரொம்ப வருஷமாக இங்கேயே இருந்திருக்காரு. 1542களில் இங்கே வந்து நிறைய இறைப்பணிகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டுகள்லாம் வந்து போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க மணப்பாடுக்கு. ஆனால் அந்த குலசேகரப்பட்டினத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இஸ்ரோ அந்த லான்ச்சிங் பிளேஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெவலப் பண்ணால் இந்த இடம் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து நல்லா வந்து முன்னேற்றிட்டாங்க. நிறைய பேருடைய க்ரௌடு. இது வந்து மதம் சார்ந்து யாரும் இங்கே வரல, நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்திருக்காங்க. லைட் ஹவுஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டாங்க. உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். சான்ஸ் கிடச்சோன்னா உள்ளே போவோம். பாருங்க, நிறைய பேர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த என்ன இடம்ங்கிறது காட்டுறேன். மேலே பாருங்கள், லைட் ஹவுஸுக்கு வந்துருக்கோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 10 ருபீஸு. கேமரா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 20 ருபீஸ் வந்து கேட்குறாங்க. டிக்கெட் கேஷ் இருந்தால் தான் அக்செப்ட் வந்து பண்ணுறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நான் மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது ஒரு குட்டி லைட் ஹவுஸ் தான். மேலே இருக்கிறதுனால இது வந்து ஹைட் வந்து ரொம்ப கம்மி. அதனால் எக்கோ அடிக்க அப்படி மேலே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டோட்டல் வியூ வந்து காட்டுறேன். இதுதான் சர்ச்சுடைய பேக் சைடு. வியூ வேறு லெவலில் இருக்குது. இது வந்து முன்னாடி இருக்கிற லைட் ஹவுஸ். இது இப்போ ரீசெண்டாக கட்டின லைட் ஹவுஸு. ஸோ இதே மாதிரி இருக்கிற லைட் ஹவுஸில் மட்டும்தான் எப்போவுமே வந்து அளவு வந்து பண்ணுவாங்க. நல்லா இருக்கும் மேலே வந்து ஒரு வியூ பார்க்குறதுக்கு. ஏற்கனவே இது வந்து ஒரு மணல் மேடு மாதிரியா, மணல் திட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுக்கு மேலேயும் ஒரு லைட் ஹவுஸ் அப்படிங்கிறனால ஹைட் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் மேலே இருந்து பார்க்கும்போது அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது 3 சைடும் வந்து கடல் வந்து அப்படி வந்து சுற்றி ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதான் சஃபேரியர் குகை. ஸோ மேலே வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். இப்போ வந்து மக்களினுடைய வரத்து அதிகமாக இருக்கிறதுனால அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் இதை வந்து அலோவ் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த லைட் ஹவுஸ் இயங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயங்குற மாதிரி தான் இருக்குது. ஒன்றுடைய மெஷினரியும் அப்படியே தான் இருக்குது, இன்னொரு இதுவும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற மீன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த லைட் ஹவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சுற்றி ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்குது. மக்களே, நான் சொன்ன அந்த கிராஸ் வச்சுருக்கிற சர்ச் வந்து இது தான். பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது அப்போவே கட்டின ஒரு சர்ச் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரியான கட்டடங்கள் வந்து அப்போவே இருக்கிற ஐரோப்பியர்கள் அவருங்க கட்டின ஒரு சர்ச் தான் இது. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்டில் இருக்குது. இப்போ இருக்கிற சர்ச் ஃபுல்லாமே வேறு ஒரு மாதிரியான ஒரு கட்டமைப்பில் வந்து இருக்குது. இதுதான் வந்து அவங்க கொண்டு வந்து நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு அடையாளம்.
இப்போ என்னென்னா இந்த சர்ச்சில் தான் வந்து அந்த இயேசுநாதருடைய சிலுவையினுடைய ஒரு பகுதியை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இதை தான் வந்து அவங்க வந்து கொண்டாடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களுக்கு வந்து சிலுவை நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாளை வந்து இவங்க வந்து எடுத்து கொண்டாடுறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல. இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ஒரு சர்ச்சையும் காட்டாமல் போனோன்னா தப்பாயிரும்ல. இதுதான் அந்த சர்ச் வேறு லெவலில் இருக்குல்ல. கிட்டத்தட்ட நம்ம 3 சர்ச்சையும் வந்து கவர் வந்து பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒவ்வொரு கட்டமைப்பும் வந்து வித்தியாசமாக இருக்குது. இதனுடைய கட்டமைப்பும் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பான முறையில் மனப்பாடம் வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பான முறையில் விசிட் வந்து பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கட்டமைப்பு தான் இருக்கிறதுலே அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான் வந்து ஃபிஷ் வந்து சாப்பிடணும்னு பார்த்தேன். பட் ஆனால் டைம் வந்து இல்லை. ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரம் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இடமே வந்து ஒரு மனசை வந்து ஒரு அமைதிப்படுத்துகிற ஒரு இதாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக தூத்துக்குடி வந்தீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து ரொம்ப தூரமாக தான் இருக்குது. திருச்செந்தூர்லேருந்து ரொம்ப பக்கம். ஆனால் தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1 1/2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸு. இது நாளடைவில் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக வந்து மாறிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ ட்ராவல்ஸ் வண்டி நிறைய பேர் இருக்காங்க. உள்ளக்க வந்து சர்ச்சில் மாஸ் நடந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. இடம் சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், வைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். வேறு நான் புது வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.